தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குது? இப்ப நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது என்னை போன்றவர்களுக்கு மிகுந்த கவலை ஏற்படுத்தியிருக்கு. மார்ச் 6ஆம் தேதி மானாமதுரை திருபுவனம் காவல் நிலையத்துல காவலர்கள் செய்த சித்திரவதையினால பட்டியலின இளைஞர் ஆகாஷ் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலையை மக்களுக்கு தெரியப்படுத்துற விதமா செய்திகளை சேகரித்து பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல நேத்து இரவு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12வது படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவி தன்னுடைய இயற்கை உபாதையான கழிவறையை போறதுக்காக போன அந்த பெண்ணை துண்டு துண்டா வெட்டி படுகொலை செய்திருக்கிறாங்க. இதே போல ஏற்கனவே அரியலூர் மாவட்டத்துல நந்தினிங்கிற பெண்ணுக்கு நடந்துச்சு. அந்த பெண்ணும் கழிவறை போகும்போதுதான் படுகொலை செய்யப்பட்டா. நந்தினியோட படுகொலை எத்தனை பேருக்கு இன்னும் நினைவு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கழிவறை பிரச்சனையை பத்தி நான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வரேன். சமீபத்துல கூட மகளிர் தின விழாவுல கூட எளிய பெண்கள், உழைக்கும் பெண்கள் மத்தியில கழிவறையின் தேவையை குறித்து நான் பேசியிருக்கேன். பெண்களுக்கான கழிவறை பிரச்சனையை பத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லாம இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறோமோன்னு எனக்கு தோணுது. நந்தினிக்காக நான் போராட்டம் பண்ணியிருக்கிறேன், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன். உண்மையாவே இது போன்ற விஷயங்கள் என்னை போன்றவர்களுக்கு மிகுந்த மனவேதனை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2 படுகொலை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஒரு பொண்ணா இது போன்ற படுகொலைகள் இனி நடக்கவே கூடாதுங்கிற பதட்டத்தை எனக்கு ஏற்படுத்தி இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கு. தமிழ்நாட்டு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கழிவறை வசதி இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான இது போன்ற சம்பவங்கள் மிகப்பெரிய சாட்சியா இருக்கு. நாங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சாதாரண பகுதியில வாழுற பட்டியலின மக்கள் வாழுற அந்த பகுதியில ரொம்ப ஏழையா இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில இந்த கழிவறை பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கழிவறை வசதி இல்ல. இந்த பிரச்சனைய அடிப்படை பிரச்சனையா நினைத்து அரசாங்கம் அணுக மாட்டேங்கிறாங்க. கழிவறை பிரச்சனைங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு பிரச்சனை, நம்மளுடைய அடிப்படை தேவையான ஒரு விஷயம். இதனால பெண் பிள்ளைகள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்களை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எல்லா கட்சிகளும் தேர்தல் திருவிழாவை நோக்கி, கூட்டணி பிரச்சனைகளை நோக்கி விவாதங்களை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு போன வாரம் தான் நாங்குநேரி பிரச்சனை. எந்த முன் விரோதமும் இல்லாம 2 பேரை அனாவசியமா படுகொலை பண்ணாங்க. 9 பேர் கொண்ட கும்பல். அது முடியறதுக்குள்ள இப்போ மானாமதுரையில ஆகாஷ் காவல் நிலையத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை அதிகாரிகளால படுகொலை செய்யப்படுறாங்க அப்படின்னா இந்த மனநிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளை இந்த படுகொலை நிகழ்த்துறாங்க அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? கடந்த 4 வருஷத்துல 24 படுகொலைகள், காவல் படுகொலைகள் நடந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி படுகொலைகள் நடக்க கூடாதுன்னு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? 5000 ரூபாய் கொடுத்தா போதுமா? திமுக தன்னுடைய அதிகாரத்தை, ஆட்சியை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இன்னைக்கு உழைக்கதே தவிர உண்மையான சமத்துவம், சமூக நீதியை உருவாக்கணும்னு நினைக்கவே இல்லையே. ஏன் சொல்றேன் அப்படின்னா, 2 நாள் அந்த வீடியோவை பார்த்தேன். திரு ஸ்டாலின் அவர்களை உட்கார வச்சுக்கிட்டு தலைவரை அழைப்பற அப்படின்னு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதை இவர் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. சமீபத்துல திருச்சியில திமுக மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுல எங்கேயாவது நாங்குநேரி படுகொலை பற்றியோ இல்லைன்னா தமிழகத்துல நடக்கிற தீண்டாமை பிரச்சனையோ, ஜாதிய பிரச்சனையோ வாய திறந்த அந்த மேடைகள்ல யாருமே பெருசா பேசவே இல்லை, கண்டிக்கவே இல்லையே. ஏன்? எனக்கு ஒண்ணு புரியல. திரு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிறாரா இல்ல காவல்துறை இவருடைய கட்டுப்பாட்டுல இருக்குதா அப்படின்னு எனக்கு விளங்கல. இந்த 4 வருஷத்துல தலித் மக்கள் எத்தனை பேரை படுகொலை செய்தாங்க? எத்தனை பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு? இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய முதல்வர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? பாபா சாஹிப் அம்பேத்கர் பேர்ல கல்யாண மண்டபத்தை கட்டிட்டு விளம்பரப்படுத்தினா மட்டும் போதுமா? அவர் உயிரென கருதுனா இந்த மக்களை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, சாதிய தீண்டாமையிலிருந்து இந்த மக்களை பாதுகாக்கிறதும், இனி இது போல சாதிய மோதல்களோ, படுகொலைகளோ, பெண்கள் மீதான வன்கொடுமைகளோ நடக்காம பாத்துக்கிறது தானே முக்கியம். அதுதானே பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு செய்யற மரியாதையா இருக்கும். அப்படி ஏதாவது திமுக ஆட்சியில செய்தீங்களா? என்னை போன்றவங்க திமுகவை, முதல்வரை கேள்வி கேட்டுட்டா போதும், உடனே திமுகவோட அடிபடுறீங்க, பொது வெளியில எங்களை அநாகரிகமான முறையில திட்டுறீங்க, அப்படியே வரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுறீங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, திமுகவோட சாதனைகளை சிலாகித்து யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசுற நீங்க, திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற பெரியாரியவாதிங்க, ஆதரவாளர்கள் ஏன் திமுகவை நோக்கி கேள்வி கேட்க மாட்டீங்க? சரி, கேள்வி கேட்க வேணாம், கேட்டா உங்க வருமானத்தை மண்ணு விழுந்துரும். ஆட்சியோட நலனுக்காக சொல்லுறேங்கிற பேர்ல கூட ஏன் திமுகவுக்கு நீங்க ஆலோசனை சொல்ல மாட்டீங்க, எடுத்து சொல்ல மாட்டீங்க? இன்னும் எத்தனை காலத்துக்கு பிஜேபி உள்ள வந்துடும், தமிழ்நாடு ஊபி மாதிரி ஆயிடும், குஜராத் மாதிரி ஆகிடும்ன்ற பூச்சாண்டி வேலை எல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு ஏமாத்த போறீங்க? பாதிக்கப்பட்டவனுக்கு அறிக்கை கொடுத்துட்டா மட்டும் போதுமா? பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்தை உங்களால நேர்ல போய் சந்திச்சு பேச முடியல, ஆறுதல் சொல்ல முடியல, உங்களோட நான் இருக்கிறேன்னு உற்ற தோழனா, நண்பனா இருக்க முடியல, அப்பான்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? ஆனா பாருங்க, எச் ராஜாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு விழுந்தடிச்சுக்கிட்டு முந்திக்கிட்டு போறீங்க. ஏன்? உங்க ஓனர் அமித்ஷா கோச்சு பாருன்னு அதுக்காக ஓடுறீங்களா? எதிர்கட்சி தலைவரா அறிக்கை கொடுத்துட மட்டும் போதுமா திரு எடப்பாடியாரு? பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெறும் அறிக்கை கொடுத்துறது மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க.
நேர்ல போய் பார்க்க வேண்டாமா? நீதி கேட்டு திமுகவுக்கு எதிரா வந்து அரசியல் செய்ய வேண்டாமா? சாலையில நின்று போராட்டம் பண்ணியிருக்க வேண்டாமா இந்நேரம்? ஏன் செய்ய மாட்டீங்க? எல்லாருக்கும் ஓட்டு அரசியல் முக்கியம், ஜாதி ஓட்டு முக்கியம். திமுகவிலையும் அண்ணா திமுகவிலையும் எத்தனை தலித்துகள் நீங்க அதிகாரத்துக்கு வரணும்னு உழைச்சிக்கிட்டே இருக்கலாம், இன்னும் கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு தலித்துகளோட முதுகுல சவாரி செய்யற நீங்க அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது வந்து நிக்க யோசிக்கிறீங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசுற திரை பிரபங்கள், திரையில இருக்கக்கூடிய பட்டியலின பிரதிநிதிகள், இவங்களும் இந்த பிரபலங்களும் அமைதியா அறிக்கை கொடுத்துக்கிட்டு வேடிக்கை பாக்குறாங்க. உங்களோட பிரபலத்தை வச்சு ஏன் நீங்க ரோட்டுக்கு வந்து போராட வேண்டியதானே? ஏன் அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க? எவன் ஆட்சியில இந்த மக்களுக்கு பிரச்சனைகள் நடக்குதோ, தீண்டாமை வன்கொடுமைகள் நடக்குதோ, படுகொலைகள் வருதோ, அவங்களையே உங்களுடைய நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு வச்சு பேச வச்சு அழகு பாக்குறீங்க. இல்ல நீங்க அவங்க நடத்துற நிகழ்ச்சிக்கு போறீங்க. இதெல்லாம் திரும்ப திரும்ப இந்த மக்களை அடகு வைக்கிற இடத்துக்கு தான் கொண்டு போய் முடியும். ஆகாஷ் ஒரு பொறியியல் பட்டதாரி, அவனை விசாரிக்கிறங்கிற பேர்ல கூட்டிட்டு போய் படுகொலை செய்திருக்கீங்க. ஆகாஷினுடைய வாக்குமூலத்தை படிக்கும் போது மனசெல்லாம் பதறுது. எதுக்கு தானே இப்படி அடிக்கிறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு சாதி வரி? நாங்குநேரியில சும்மா போய் ஒரு கும்பல் பட்டியலின மக்கள் வாழ்ற இடத்துல தாக்குதல் நடத்துறான், கொலை பண்றான், வன்முறை செய்யறான். ஆனா அவனை பத்திரமா பாதுகாத்து சிறைக்கு அனுப்புறீங்க. அவனுங்க மேல ஒரு அடி கூட விழல. அதே காவல்துறை விசாரணைங்கிற பேர்ல பட்டியலின சமூகத்தை சார்ந்த மாணவனை கூட்டிட்டு போறீங்க. விசாரணை பண்ணி அனுப்ப வேண்டியதானே? இல்லைன்னா வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்பி இருக்கணும். அதை விட்டுட்டு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அதுவும் இறந்து போகிற அளவுக்கு அடிக்கணும்ன்றது யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? ஆகாஷனுடைய வாக்குமூலம் வெளியில வந்திருக்கு. அது எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. படிக்கும் போது பதறுது. கண்ணை கட்டி போலீஸார் காலை உடைச்சிருக்கிறீங்க. காலை உடைச்சிட்டு கீழே விழுந்துதான் சொல்லணும்னு அவனை மிரட்டி இருக்கீங்க. ஈர சாக்கு அவனோட கால் மேல போட்டு இரும்பு கம்பியால ஆகாஷோட வலது கால்ல அடிச்சே இருக்கீங்க. எலும்பு முறிஞ்சி ரத்தம் வந்து வழியில துடிச்சிருக்கான். ஒட்டு மொத்தமா ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சு கொலை பண்ணிருக்கீங்க. அப்படி என்ன கொலைவெறி உங்களுக்கு? அப்படி என்ன கொலைவெறி? நாங்குநேரியில கொலை பண்ணவன நீங்க சாதாரணமா சிறைக்கு அனுப்பி வைக்கிறீங்க. அவன் மேல ஒரு அடி கூட விழல. எந்த கட்டும் போடல. அவன் உயிருக்கு எந்த பாதகமும் ஏற்படல. அவன் உங்க ஜாதிங்கிறதுனால அவன் அப்படியே பத்திரமா அனுப்பிட்டீங்களா? இதுக்கு பேரு என்ன? சாதி பசம் தானே. பொதுவா போலீஸே மோசமா நடந்துப்பாங்க. கண்மூடித்தனமா மனிதாபிமானமே இல்லாம நடந்துப்பாங்க அப்படிங்கிற கருத்து சமூக தளத்துல இருக்கு. எல்லோர் மத்தியிலும் இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு ஜாதி வெறி ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அதுதான் இன்னைக்கு ஆகாஷ் கொலையில 24 படுகொலைகள்லாம் நடந்திருக்கு. அப்படி என்ன உங்களுக்கு ஜாதி வரி? உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? எத்தனை முறை என்னை போன்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பெரும்பான்மையா ஆதிக்கம் செலுத்துகிற சாதிகள்ல இருக்கிறவங்கள அதிகாரிகளா அந்த இடத்துல போடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஒரு ஜீவோ கூட இருக்கு. தென் மாவட்டங்கள்ல தான் மிக மோசமா நடக்குது இந்த மாதிரியான படுகொலைகள், சாதிய பிரச்சனைகள், மோதல்கள் நடந்துகிட்டே இருக்கு. மற்ற மாவட்டங்கள்ல காவல்துறை இவ்வளவு ஆக்ரோஷமா இல்ல இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு விக்ரஸா கிடையாது. சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல உக்கிரமா காவல்துறை செயல்பட வேண்டிய தேவை என்ன இருக்கு? தனி அரசாங்கமே அங்க நடக்குது. தமிழ்நாட்டின் காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சாதிய சங்கங்களினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குதாங்கிற கேள்வி எனக்கு எழும்புது. காவல்துறைகள்ல ஜாதிய கட்ட பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கு. அதனுடைய விளைவுதான் இது மாதிரியான படுகொலைகள். இன்னைக்கு வெளியில வந்த செய்தி 1, 2 தான். மக்கள் போராட்டம் பண்றதுனால இதுவும் வந்து வெளிச்சத்துக்கு தெரியுது. இல்லைன்னா இதை கூட மூடி மறைச்சிடுவீங்க. எங்களை போன்றவங்க, குறிப்பா என்னை போன்றவங்க நல்லா கையேறு நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கும். தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல தலித் மக்கள் மேல, இளைஞர்கள் மேல திட்டமிட்டு நடந்துகிட்டே இருக்கு. இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் இருந்துகிட்டே இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. எந்த அரசியலா இருந்தாலும் பாதிக்கப்படுறது தலித் மக்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் துன்பத்துக்கு உள்ளாகி கொண்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கண்டிச்சு ஒரு பெரிய அளவுல ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பெருசா செய்ய மாட்டாங்க. செய்யணும்னு நினைக்கிற என்னை போன்றவர்களுக்கு வலு இல்லாம இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஆதங்கத்துல பேசினா கூட யூடியூப்ல உட்கார்ந்து பேசுறேன்னு நையாண்டி பண்றது. எங்களை யார் நம்பி நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க? எங்களை போன்றவர்களை தவிர, தலித் அமைப்புகளை தவிர இந்த படுகொலை யாரும் பேச மாட்டாங்க, வாயை திறக்கவே மாட்டாங்க. இதை நாம விடக்கூடாது. தேர்தல்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. பாதிக்கப்படுறது இந்த மக்கள், நம்முடைய மக்கள் தான். இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்காம இருக்கணும்னா கடுமையான போராட்டங்களை நாம கையில் எடுக்கணும். நான் இந்த சம்பவங்களை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். இது போல தொடர்ச்சியா நடக்கவே கூடாது. எத்தனை சொல்லிக்கிட்டே போறது. வாரத்துக்கு ஒண்ணா, நிமிஷத்துக்கு ஒண்ணு நடக்கும் போல இருக்கு. தொடர்ச்சியா படுகொலைகள் நடக்குது. பட்டியலுக்குள்ள இருக்கிற நாம சுயசாதி பார்க்காம நாம பட்டியல் சமூகம் ஒன்றுண்ண வேண்டிய தேவை இருக்கு. நாம இந்த விஷயங்களை முன்னெடுக்கலன்னா நாளைக்கு அங்க நடந்தது, நேத்து அங்க நடந்தது, நாளைக்கு நமக்கு நடக்கும். வட மாவட்டத்துல நடக்கும், மேற்கு மாவட்டங்கள்ல நடக்கும். அதனால தேர்தலை எல்லாம் மனசுல வச்சுக்காம இதற்கான நடவடிக்கையை இந்த அரசு உடனடியா கவனத்துல எடுத்து செய்யணும். பாதிக்கப்படுற குடும்பத்துக்கு உரிய நீதிக்காக வந்து போராடணும், உரிய இழப்பீடு வழங்கணும், அதுவும் உடனடியா செய்யணும்.
அந்த காவல்துறை அதிகாரிகளை உடனடியா SC/ST வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும். நிரந்தரமா வேலையில இருந்து அவங்களை நீக்கணும். 4 பேருக்கு வேலை போனாதான் அடங்குவான். ஓய்வூதியத்தை நிறுத்தினாதான் புத்தி வரும். காவல்துறையில இருக்கிறவங்க இப்படி படுகொலை செய்யற அளவுக்கு நிகழ்ந்ததுன்னா அவங்களுடைய எதிர்காலம் வீணாயிடும், தன்னுடைய உழைப்பு வீணா போயிடும் அப்படிங்கிற உணர்வை கொடுக்கணும். இந்த விஷயத்துல அரசு சமரசம் செய்யாம இருக்கணுங்கிறதான் எங்களை போன்றவர்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த சமூக அமைப்புகளும் பொதுமக்களும் விழிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இந்த அநீதிகளை எதிர்த்து நாம போராடலைன்னா மேலும் மேலும் நாம இது போன்ற ஆதிக்க மனமுள்ள காவல்துறையினருக்கும் ஆதிக்க ஜாதியாலும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதனால நாம ஒன்றிணைந்து போராட வேண்டிய தேவை இருக்கு என்பதுதான் இதன் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.